ஹாய் வெல்கம் டு ஸ்ரீ ஷாரா பிரைடல் ஸ்டுடியோ. லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா போட் நெக்கோட பேக் நெக் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் நெக் அண்ட் ஹேண்டு தான் வந்துட்டு மார்க் பண்ணுறது எப்படின்னு சொல்ல போகிறேன். எஸ், நம்மளோட மெஷர்மெண்ட்ல இருந்துட்டு ஒரு 3 இன்ச்சஸ் வந்துட்டு கீழே வச்சுக்கணும். மேக்ஸிமம் போட் நெக் அப்படின்னாலே ஃப்ரண்ட் நெக் தான் வரும். தென் அதுக்கப்புறம் ஒரு 3.5 இன்ச் வந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணிக்கணும். சேம் அதே அளவு நம்ம கீழேயும் மெஷர் பண்ணிட்டு மேலே கீழே ரெண்டையும் சேர்த்து ஒரு கோடு போட்டுட்டு நம்மளோட கர்வ் இருக்குல்ல அதை வச்சுட்டு 3.5 வந்துட்டு போட் நெக்கோட ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு மார்க் பண்ணுறோம். சேம் அதே மாதிரியே நம்ம எப்படி மார்க் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரியே தான். இப்போ இந்த கர்வ் நான் எடுக்கிறேன். கர்வ்லேருந்து வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டுட்டு போகாமல் கொஞ்சம் கிராஸாக வச்சு மார்க் பண்ணால் நம்மளோட போட் வந்துட்டு ரொம்பவே அழகாக வரும். இது வந்து ஆம்கோல் ஸ்கேல் தான், பட் இது வந்துட்டு மல்டிபர்பஸ் யூஸ்க்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். தென் இப்போ வந்துட்டு நம்ம ஒர்க்கிங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து எக்ஸாக்டாக கொண்டுட்டு போகாமல் ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு கொண்டுட்டு போகிறேன். தென் அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 கிளாத்தோட 2 எட்ஜையும் வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எட்ஜ் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். தென் கீழே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுக்காக ஸ்டிச்சிங்காக விடுறோம். தென் நம்ம பிளவுஸோட எட்ஜு வச்சுட்டு தென் மேலே இருக்கிற ஸ்லீவ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறோம். 10 இன்ச் இருக்குது. ஸோ 10 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட பிளவுஸோட ஹேண்ட் வந்துட்டு மெஷர் பண்ணுறோம். தென் 10 இன்ச்சஸ்க்கு மேலே அப்படியே நம்ம வச்சுட்டு ஆம்கோல் அளவு எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ்க்கு தான் வருது. ஸோ 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் ஒரே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதை வச்சுட்டு மார்க் பண்ணுறோம். சேம் இதே பொசிஷன் இதே மாதிரி தான் நம்ம பின்னாடியும் மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு மார்க் பண்ணோம். நம்மளோட ஸ்கேல் வச்சுட்டு சைடு எட்ஜஸ் மட்டும் ஒரு கோடு போட்டுக்கிறோம். நான் யூஸ் பண்ணுற பென்சில் எல்லாமே பாண்டா பென்சில். இது அயன் பண்ணிங்கன்னா வந்துட்டு போயிடும், நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது வந்துட்டு போயிடும். சேம் அதே மாதிரியே அதுக்கு பேக் சைடும் மார்க் பண்ணுறோம். சேம் பேக் சைடும் அதே மாதிரியே மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஆம்கோல் அளவு வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். எப்படி நம்ம பிளவுஸோட ஸ்டிச் இருக்கோ அந்த ஸ்டிச் மார்க்லேயே நம்ம கொண்டுட்டு வரோம். இப்போ நம்மளோட ஒரு ஹேண்ட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். சேம் இதே ப்ராசஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட் வந்துட்டு கரெக்டாக மார்க் ஆகியிருக்கும். இதே ப்ராசஸ் தான் பேக் ஹேண்ட்லேயும். செகண்ட் இன்னொன்றும் அதே மாதிரி தான். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் 2 சைடும் வந்துட்டு நம்ம ஒரே மாதிரி கீழே வந்துட்டு மார்க் பண்ணிடுறோம். சேம் ப்ராசஸ் இதுக்கு ஆப்போனன்ட் சைடில் வந்துட்டு இருக்க கிளாத்லேயும் சேம் ப்ராசஸ் கொண்டுட்டு வரோம். இப்போ நமக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும், என்ன சைஸில் வேணும், இது எல்லாத்தையும் இதுக்கு மேலே தான் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஹேண்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. மேலே இருக்க டிசைன்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு கர்வ் மாதிரி கொண்டுட்டு வரேன், அவ்வளோதான். ஹேண்டு தென் வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு பேக்கு, போட் நெக், தென் ஃப்ரண்ட் சைடு, ஹேண்டு, இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.